அதிமுகவின் தோல்விக்கு தொண்டர்களை பழக்குவது இனியும் பாவகாரியம் என ராமநாதபுரத்தில் போட்டியிட்ட ஓபிஎஸ் கூறியிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சுபாஷ் பிரபு இணைந்திருக்கிறார். சுபாஷ் பிரபு, அவர் என்ன கூறியிருக்கிறார்? விவரங்களை பதிவு செய்யலாம். அதிமுக தொடர் தோல்விகளை சந்தித்து வருவதை நாம் பார்த்து வருகிறோம். இதுவரையும் இல்லாத அளவில் வரலாற்றில் 7 தொகுதிகளில் டெபாசிட்டை இழந்திருக்கிறது. 9 இடங்கள்ல 3வது இடத்திற்கும் வந்திருக்கிறது. அது 7 இடங்கள்ல 3 இடங்கள்ல 4வது இடமும் வந்திருக்கிறத நம்ம செய்திகளாக பார்த்தோம். தேர்தல் கள நிலவரமாக பார்த்தோம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நேற்று சசிகலா ஒரு முக்கியமான அறிக்கையை விட்டிருந்தார், எல்லா தொண்டர்களும் ஒன்றிணைய வேண்டும் என்று. அதே போல ஜேசிடி பிரபாகரன் ஓபிஎஸ் ஆதரவாளராக இருக்கிறோம், அவரும் சென்னை முழுவதும் போஸ்டர் அடித்து ஒட்டியிருந்தார். அதைத் தொடர்ந்து தற்போது ராமநாதபுரத்தின் வேட்பாளராக இருந்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அங்கு தோல்வியை தழுவி இருக்கிறார், 2ஆம் இடம் வந்திருக்கிறார். அதனால் இனிமேவும் காலம் தாமதம் செய்யக்கூடாது. ஒற்றை குச்சியால் ஒடிப்பது சுலபம், கட்டை குச்சியை முறிப்பது கடினம். இனியும் சமாதானம் சொல்லி தோல்விக்கு தொண்டர்களை பழக்குவது பாவகாரியம் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நேர்வழி சென்றால் நாளை நமதே என்று எம்ஜிஆர் சொல்ல மந்திர மொழியை மருந்தாக கொள்வோம் என்று சொல்லியிருக்கிறார். நமது வெற்றியை நாளை சரித்திரமாக்கிற மனமாட்சியை மறந்து 1.5 கோடி தொண்டர்களை ஒன்றாக்குதல் காண்போம் என்று சொல்லியிருக்கிறார். ஜெயலலிதா விட்டு சென்ற கட்சியையும் அவர் ஒப்படைத்து சென்று போன ஆட்சியையும் ஒற்றுமையால் மீட்டெடுப்போம், எத்தகைய தியாகத்திற்கும் ஆயத்தமாகவும் அப்படி என்று தனது அறிக்கையின் வாயிலாக தொண்டர்களை ஒன்றிணைப்பதற்கான அறைகூவலை விட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக வழக்குகள் இருக்கிறது, அதையெல்லாம் மறந்து ஓ பன்னீர்செல்வம் அவராக இப்பொழுது எல்லாரும் ஒன்றிணைய வேண்டும் என்ற ஒரு அறைகூவலை விடுத்திருக்கிறார் என்பதை இதன் மூலமாக சாட்சியாக பார்க்க முடிகிறது. சசிகலா, ஜேசிடி பிரபாகரன், முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இப்படி அனைவருமே இதை சொல்லி வருகிறார்கள். அதிமுகவில் இப்பொழுது இருக்கக்கூடிய தலைவர்கள் இது பற்றி என்ன சொல்கிறார்கள் என்பதையும் நாம் கேட்க வேண்டியிருக்கிறது. லாவண்யன், சுபாஷ் பிரபு, நீங்க சொன்னது மாதிரி முன்னதாக சசிகலாவும் அழைப்பு விடுத்திருந்தார், அதிமுக தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தேர்தல் முடிவுகள் மட்டுமே இதற்கு காரணமாக அப்படின்னு பார்க்கலாமா, இல்லை அதிமுக ஒன்றிணைவதற்கு முன்னிருந்தே எடுத்துக்கொண்டிருந்த முயற்சியின் விளைவாகவே இது இந்த அழைப்பெல்லாம் விடுத்திருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாமா? இல்ல, நம்ம ஒரு கட்சி என்பது அதனுடைய வெற்றி அல்லது தோல்வி என்பதை முடிவு செய்வது தேர்தல் களம் தான். அப்படி ஒரு தொடர்ச்சியாக ஆளும் கட்சியாக 10 ஆண்டுகள் இருந்த ஒரு கட்சி தொடர் சர்க்கல்களை 2019 நாடாளுமன்ற தேர்தலிலும், அதன் தொடர்ச்சியாக நடந்த உள்ளாட்சி தேர்தல், பின்னர் நடந்த சட்டப்பேரவை தேர்தல், தற்போது அதன் பின்னர் நடந்த ஊரக உள்ளாட்சி தேர்தல், இப்பொழுது நடத்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் என தொடர்ச்சியாக தோல்விகளையே சந்தித்து வரக்கூடியதால் இனியும் பொறுத்துக் கொள்ள முடியாது. இவர்கள் எல்லாம் இன்று கட்சியில் இல்லை, அதிமுகவில் இல்லை என்றாலும் கட்சியின் சார்பாக அதிமுக சார்பாக சென்ற காலங்களில் அதிலிருந்து வெற்றி பெற்று வந்தவர்கள். ஆகையால் இன்னமும் உரிமை கோருகிறார் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் நான் தான் என்று. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கட்சி தோல்வியை சந்திப்பது அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, இல்லை அவர் சார்ந்த ஆட்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர்களுக்குள்ளேயும் இந்த மனக்கசப்புகள் எல்லாம் இந்த தோல்வியின் காரணமாக இருந்து வருகிறது. ஆகையால் இதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்றால் எல்லோரும் ஒன்றிணைந்தால் மட்டுமே தான் ஊர்கூடி தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதையே சசிகலாவும் சொல்லியிருந்தார். அதே ஒரு லைனையே ஓ பன்னீர்செல்வமும் எடுத்திருக்கிறார் என்பதும் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒற்றுமை மட்டுமே அதிமுகவை பலப்படுத்தும் என்பதை இங்கிருந்து சென்றவர்கள், அதாவது கட்சியில் இல்லாத அதிமுகவினர் உணர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் அதையே சொல்லி வருகிறார்கள். அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் என்ன நினைக்கிறார்கள், ஏனென்றால் அவர்கள் சசிகலாவுக்கும் ஓ பன்னீர்செல்வத்திற்கும் இனிமே இடம் கிடையாது என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன செய்ய போகிறார்கள் என்பதும் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏற்கனவே 2019 மிகப்பெரிய ஒரு பின்னடைவிற்கு அதிமுக சென்றதற்கான காரணம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை உருவாக்கி டிடிவி தினகரன் அப்போது தேர்தலை சந்தித்ததும் ஒரு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்பட்டது. தொடர்ச்சியான தோல்விகள் இருந்து வரக்கூடிய சூழ்நிலையில் அதற்கான காரணம் அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்கள் அல்லது வெளியேற்றப்பட்டவர்கள் தான் இதற்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. லாவண்யா, நிச்சயமாக சுபாஷ் பிரபு, முன்னதாக பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியில இருந்த நிலையில அண்ணாமலை அதிமுக விளக்கு அணைய போகிறது, அதனால் தான் பிரகாசமாக இணைகிறது அப்படிங்கிற விமர்சனங்கள் எல்லாம் முன்வைத்த நிலையில நேற்று அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில இருந்தா இத்தனை தொகுதிகள் வென்றிருப்போம் அப்படிங்கிற பேச்சு அப்படிங்கிறதையும் நம்ம செய்தியாளர் சந்திப்பில் அண்ணாமலை கூறியிருந்ததை பார்த்திருந்தோம். இந்த நிலையில இப்போ சசிகலாவும் ஓபிஎஸும் எடுத்திருக்கக்கூடிய இதே ஒன்று சேருவோம் அப்படிங்கிற முடிவை அதிமுக நிர்வாகிகளும் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவை எடுப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். விரைவில் தேர்தலுக்கான தோல்வி குறித்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அவருடைய மாவட்ட செயலாளர்கள் மற்றும்
தலைமை கழக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டமானது நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதில் எல்லா விஷயங்களும் பேசப்படும். தோல்விக்கான காரணம் என்ன பேசப்படும், தொடர் தோல்விக்கான காரணம் என்ன என்று பேசப்படும். இந்த ஒருங்கிணைப்பு பற்றி அதில் பேசப்படுகிறதா என்பது மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்கிறது. அதற்கு முன்பாக, அதாவது இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கோ அல்லது தலைமை கழக நிர்வாகிகள் கூட்டத்திற்கு முன்பாக ஒரு முக்கியமான சந்திப்புகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், அதே போல சசிகலாவுடன் இருக்கக்கூடிய ஒரு சில நிர்வாகிகள், அதிமுகவில் இருக்கக்கூடிய சில முக்கிய தலைவர்களுடன் சந்திப்பு நடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இது இன்னும் இறுதியாகவில்லை. அதற்கான பணிகள் திரைமறைவில் நடைபெற்று வருகிறது. விரைவில் அதற்கான தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பெறும். அதன் பின்னராக மிக முக்கியமான நகர்வுகளும் முடிவுகளும் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஓ பன்னீர்செல்வத்தின் இந்த அறிக்கை அவரும் அந்த இடத்தில், அதாவது தன்னுடைய தோல்விக்கான ஒரு முக்கிய காரணமாக ஒற்றுமை இல்லையே என்பதையும் அவர் பார்த்திருக்கிறார். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி துணைத் தலைவராக இருப்பது, இப்பொழுது அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அந்த முதல் வரிசையும் இல்லாமல் போய்விட்டது. அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஆர்.பி. உதயகுமாருக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலையே அவர் சந்தித்தார் என்றும் சொல்லப்பட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதில் ஒரு பெரிய பின்னடைவை சந்திருக்கிறார், 2ஆம் இடம் வந்திருக்கிறார். அங்கே ஒற்றுமையாக இருந்திருந்தால் ராமநாதபுரத்தில் மிக முக்கியமாக அதிமுக வெற்றி பெற்றிருப்பதற்கான வாய்ப்புகளும் இருந்திருக்கக்கூடும். மக்களவை தேர்தல் முடிவுகளை அடுத்து அதிமுக ஒன்று சேர வேண்டும் என சசிகலா அழைப்பு விடுத்திருந்த நிலையில் அதனையே தற்போது ஓபிஎஸும் கூறியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சுபாஷ் பிரபு.